ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து என்னன்னா, நான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தாங்க. சொல்றப்ப வந்து எல்லாரும் அதை கீழே இருந்து எல்லாரும் வந்து டிவிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் வந்து இதுல எல்லாம் பார்த்தேன், எல்லா யூடியூப் சேனல்லையும். அப்புறம் வந்து ஏதோ அணில கேட்டும் நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எப்படி வந்து சீமான் அவர்கள் வந்து ஒருத்தர் விஜயை வந்து கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, ஒரு இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து தகுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னொரு யூடியூப் சேனல் என்ன பார்த்தேன்னா, இந்த மாதிரி முன்னாடி வந்து அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாரு, இப்ப வந்து விஜய் அவர்களை வந்து அவர் வந்து எதிரியா பாக்குறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேரு. இது வந்து எனக்கு தெரியல எப்படி சொல்றதுன்னே. இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் மகாபாரதம் எல்லாம் படிச்சிருக்காங்க தானே, அப்ப வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப ஒருத்தங்க வந்து இதுல பேச போறப்ப உங்களுடைய எதிரிகளை தான் நீங்க தாக்கி எந்த ஒரு விஷயமே வன்முறையை தூண்டுற மாதிரி அந்த மாதிரி இருந்துடக்கூடாது, அவ்வளவுதானே தவிர மத்தபடி வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்றது, ஜாலியா ஃபன் பண்றது இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இப்ப கூட தான் வந்து டிவிக்கோட மாநாடு நடக்கிறப்ப சீமான் அண்ணன் ஒளிகன்னு சொன்னாங்க. அவர் என்ன கொந்தளிச்சாரா? அவர் வாடகை கேஷுவலா சொல்லிட்டு ஏதோ அவங்க வேலை இல்லாம இருக்காங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏதோ மாநாடு நல்லா நடந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. அதை கூட ஒரு நியூஸ் சேனல்ல வெளுத்து வாங்கிய சீமானவர்கள், டிவிகே மாநாட்டை வெளுத்து வாங்கிய சீமானவர்கள் அப்படின்னு போட்டு வச்சிருக்கீங்க. ஏன்பா வெளுத்து வாங்குறதுக்கு? அவர் அந்த நியூஸ்ல போய் பாருங்க, சாதாரண இயல்பா பேசிட்டு போறாரு, அதை போய் வெளுத்து வாங்குறதுன்னா எப்படி அவங்க மாநாடு கொண்டாடலாம் அப்படிங்கறதான்ப்பா வெளுத்து வாங்குறது. சாதாரணமா பேசுறது வெளுத்து வாங்குறதா? என்னப்பா நியூஸ் சேனல்ஸ். அப்புறம் வந்து அவங்க எல்லாரும் வந்து சொல்றப்ப எப்படி வந்து அப்படி கிண்டல் பண்ணானா, எல்லாருமே வந்து தேர்தல் ஒரு களத்துல இறங்குறப்போ எதிரிகளை வந்து தாக்கிதான் பேசணும். அவங்களுடைய நிறைகளை சொல்றோமோ இல்லையோ, குறைகளை கட்டாயம் சொல்லிதான் ஆகணும். மேடைகள்ல பேசுறப்ப வந்துட்டு தம்பி நல்லா இருக்கியா, டீ சாப்பிட்டியா, அடுத்த தேர்தலில் வந்து நம்ம 2 பேரும் எதிர்த்து போட்டியிட போறோம், நீ என்ன பண்ணலான் இருக்க, நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னு டிஸ்கஸ் தாங்க பண்ணிட்டு இருக்க முடியும் ஒருத்தங்களை பத்தி. இல்ல நல்லா இருக்கியா, உங்க வீட்டுல சௌக்கியமா, என்ன காஃபி குடிச்சா, காலையில எந்திரிச்சியா, சாப்பிட்டியா, குளிச்சியா, அதுக்கப்புறம் என்ன கரெக்டா வந்து அலுவலக வேலைகளை எல்லாம் செய்தாயா அப்படின்னாமாங்க கேட்டுட்டு இருப்பாங்க. சொல்லணும், அவங்கவுங்க இதை சொல்லணும். இப்ப சட்டசபையில பாக்குறோம் எத்தனை பேர் வந்து அப்படியே எதிரும் புதிருமா சண்டை போட்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிறது கிடையாதா? ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ப்ரொஃபஷனல் வேறு, சரிங்களா? அந்த மாதிரி இது வந்து. அப்புறம் இன்னொருத்தங்க, நீங்க அப்ப வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்ப வந்து அப்படி உருகுனீங்க, இப்ப மட்டும் என்ன அவரை வந்து கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு. இப்போ அந்த டைம் இதுக்கு வந்து ஒரு கதை சொல்றேன் நான். எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும் இல்லையா? மகாபாரதத்துல யுத்த களம் நடக்கும். யுத்த களத்துல வந்து ஃபர்ஸ்ட் டே அந்த யுத்தம் நடக்கிற முதல் நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணனும் அர்ஜுனனும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அர்ஜுனனுக்கு வந்து தேரோட்டி வந்து கிருஷ்ணர் தான். அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து ஓட்டிட்டு போவாரு தேரை ஓட்டிட்டு போறப்ப எதிர்ப்புறமா பீஷ்மர் இருப்பாரு, துரோணாச்சாரியார் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. துரோணாச்சாரியார் வந்து அர்ஜுனனுடைய குரு, பீஷ்மர் வந்து அங்க தாத்தா, அப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவாரு அர்ஜுனன், எல்லாத்தையும் அப்படியே அவருடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு, கிருஷ்ணா என்னால முடியவே முடியாது, நீ தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் போறேன், நான் இந்த யுத்தம் செய்ய விரும்பவில்லை, ஏன்னா எனக்கு எதிராக நிக்கிறது வந்து என்னை வளர்த்த தாத்தா, எனக்கு வந்து சொல்லி கொடுத்த ஆசான், அப்படி இருக்கப்ப அவங்களெல்லாம் என்னால எதிர்க்கவே முடியாது, நீ என்ன சொன்னாலும் சரி நான் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே நம்ம அர்ஜுனன் வந்து நின்னுட்டாரு. அப்ப வந்து கிருஷ்ணர் சொன்னாரு, அர்ஜுனா, போர்க்களம் யுத்த களம்னு வந்துட்டா உனக்கு எதிராக நிற்பது வந்து உன்னுடைய உறவினர்கள், ரத்த சொந்தம் என்னவா இருந்தாலும் அவர்கள் வந்து உனக்கு எதிரிதானே தவிர எதிரியாக தான் நீ ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொன்னாரா? நான் சொல்லலைங்க, கிருஷ்ணர் மகாபாரதத்துல சொல்லியிருக்காரு. மகாபாரத எபிசோட வேணாலும் போய் எடுத்து பாத்துக்கோங்க, சரியா? அப்புறம் ஏன் மேல ஏதாச்சும் வந்து கொந்தளிச்சிடாதீங்க. அதனால வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா? அப்ப யுத்தகலன் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு அர்ஜுனன், சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு வந்து போர் தொடுக்க ஆரம்பிக்கிறார், சரியா? அப்ப இப்ப வந்து தேர்தல் களங்கிறது ஒரு யுத்த களத்துக்கு சமம்தான். அப்ப வந்து நம்ம வந்து அன்னைக்கு தம்பியா பேசியிருப்போம், நமக்கு உடன்பட்டு வரல, ஏதோ ஒரு இதனால வந்து கோட்பாடு பிடிக்கல, எல்லாருக்கும் எல்லா டைம்லயும் எல்லாம் ஒரே மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும், எல்லாம் ஒரு குத்தமா நாட்டுல உடனே வந்து அப்ப பேசுனீங்களே
இப்ப வந்துட்டு நீங்க அவரை எதிர்க்கிறீங்களே, இது என்ன இது கதை? அப்ப ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. சரி நம்ம தம்பி வந்து புதுசா இது பண்றாரு, நம்ம சொல்றதை கேட்பாரு நம்ம கிட்ட. இப்ப விஜயகாந்த் அவர்கள் இருக்கப்ப வந்து நிறைய பேர் இது கமல்ஹாசன் கூட தான் போயிட்டு இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கலான்னு அவர் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. என்ன கவுத்த மாதிரி உன்னையும் கவுத்துருவாங்க தம்பி, அதனால வந்து நீ என்ன பண்ற, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இந்த துரோகிகளிடம் இருந்தெல்லாம் எச்சரிக்கை இருந்துக்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணாராம். அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கும். இப்ப வந்து புடிச்சிருக்காம இருந்திருக்கும். அதனால இது பண்ணணும்னு வரப்ப எதிரிய வந்து தாக்கிதான் பேசுவாங்க. இல்ல தம்பி வாப்பா நல்லா இருக்கியா சௌக்கியமா அப்படின்னா பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு இதாங்க. இதெல்லாம் வச்சு சரி விடுங்க, மீடியாக்காரங்க சம்பாரிச்சுட்டு போட்டோம். ஆனா மக்கள் எல்லாரும் இதுல தெளிவா இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம், பாய்.